சரி, ரைட். இல்ல சார். அந்த நம்ம ஆட் வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணாத வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் தான். ஓகே. அதுக்காக தான் அந்த ஈவென்ட். அது முக்கியம். ரொம்ப முக்கியம். ம். 20 பேர் 22 பேர் பே பண்ணியிருக்காங்க சார் இது வரைக்கும். அதுல வெரி வந்து குட். 4 பேர் பாலமுருகன் வந்து வர முடியல அப்படின்ட்டாரு. அப்புறம் 2 பேர் வந்து வர முடியல அப்படின்னுட்டாங்க. ஓகே. பிரீமியம்ல இருக்கிறவங்களே ஓஹோ! 20 பேர் இருக்கும். 20 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாருக்கும் இதெல்லாம் அனுப்பிட்டேன். மேரேஜ் சொன்னாரு. அது கரெக்ட். மத்த 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்களுக்கு அதுவும் கல்யாணம் வருதோ ஒண்ணு அந்த அந்த டைம்ல கல்யாணம் வருது சார் அதுல. ஓ! 9ஆம் சரி, தேதி சரி, சரி. முகூர்த்த நாள் போல இருக்கு. ஓ! அதனால வந்து அது ரொம்ப தெரிஞ்சவங்க கூட வர முடியல. ஓகே. எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா வருவாங்க. அவங்களே வர முடியாம போயிடுச்சு. அடடா! ஆஹா. ஒருத்தர் மும்பைல இருந்து கிளையண்ட் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவங்கெல்லாம் கடைசி சமயத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓஹோ! ஓகே. குட் நீங்க மார்னிங் சார். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கெஸ்ட்டா நீங்க கூட்டு வாங்க சார். அவங்களுக்கு வந்து நம்ம இதுவா இல்லைன்னாலும் கெஸ்ட் டிக்கெட்டுக்கு இப்போ நீங்க வந்து அந்த கெஸ்ட் டிக்கெட்னா ₹3000 தான். அது வந்து அந்த ஈவெண்ட்டோட ஹலோ ஹலோ யுவராஜ் சார் எப்படி சார் இருக்கீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸோ என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதான் சார் அந்த ஈவெண்ட்டுக்கு 20 பேர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயின்ல. ஆ. சேலத்துல இருந்து 2 பேர் வராங்க. ஹரிகிருஷ்ணனு அப்புறம் இன்னொருத்தவர் சேலம். ஸோ நீங்கெல்லாம் சேர்ந்து கூட வரலாம். பட் இல்ல, பாருங்க. எனக்கு தெரியல. நான் இவரை கேட்டேன். அந்த இன்னொருத்தர் இருக்காரு. ம். அவர் பேரு அந்த சர்வையர். பாலமுருகன் அவர் சேலம் இல்ல சார். அல்ல, அவர் அவர் சேலம் சேலம். தான். இல்ல அவர் வந்து அவரு சிஸ்டர் மேரேஜ். மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அவரு டிக்கெட்ல வேற யாராவது நீங்க சென்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன்னு கூட சொல்லியிருக்கேன். ஆ. ஏன்னா நம்மளுக்கு அவரும் பே பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து இதா இருக்கும்ல அதுக்காக. நீங்க கூட சொல்லுங்க சார். நீங்க நீங்க யாராவது ஒரு கெஸ்ட் உங்க கந்தசாமி வந்து நீங்க கெஸ்டா கூப்பிட்டு வாங்க. சரி அது சார். டிக்கெட்டுக்கு வந்து ₹3000 தான் சார் அதுக்கு. ஓகே. ஓகே. கெஸ்ட் ஆஃப் யுவராஜ்னு சொல்லிட்டு விடுவோம். அவங்க வந்து அந்த வீடியோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா ம். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ யாரா இருந்தா சொல்லுங்க. நான் தீபாட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் டிக்கெட் அனுப்பி வச்சுருவாங்க. அந்த 3000 பே பண்ணீங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 30 பேர் வரைக்கும் எங்களால இன்னைக்கு வந்து வீடியோ பண்ண முடியும். ஏன்னா ஹாஃப் அ செஷன்லயே நாங்க 20 பேருக்கு பண்ணோம். ஃபுல் டேன்னா வி வில் டெஃபினெட்லி டூ ஃபார் 30 பீப்பிள். அதுக்கு மேல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வர்றவங்க வரலாம். சும்மா ஈவெண்ட்ல வந்து சும்மா என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நெறைய பேர் வந்து ஸ்டேஜ்ல பேச மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஓகே இப்படிதான் பண்ணணுன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு அதுக்காக வேணா உங்க பார்ட்னர்ஸ் யாரா இருந்தா கூட கூப்பிட்டு வாங்க சார். ஓகேங்களா? பட் ஏன்னா எனக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் லிஸ்ட் குடுக்கணும். நான் வந்து ஹோட்டல்ல வந்து அந்த லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஹாய் சிவா. உங்க கேமரா சரியா வரல சிவா. டாக்டர் பாரதி இது வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல இருந்து ஹலோ டாக்டர் பாரதி. 1 to 1 இன்னும் முடிக்கலன்னு நினைக்கிறேன் அவரு. ஹலோ சிவா, டாக்டர் பாரதி. ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் கேமரா. ஓகே. ஓகே சார். இன்னைக்கு வந்து வீக் 5ல நான் வந்து ஒரு நிமிஷம் சார். எல்லாமே ப்ரீமியம். மை கேமரா நாட் ஒர்க்கிங். தட்ஸ் ஓகே சார். சார் நீங்கள் 1 to 1 கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் 1 to 1 கம்ப்ளீட் பண்ணுங்க சார். ஓகே சார். உங்களை பற்றி சொல்ல முடியுங்களா இங்கே இருக்கிறவங்களுக்கு? டாக்டர் பாரதி என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஐடியா இல்லை. ஹலோ சிவா. ஜி சாரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. ஸோ ஈவெண்ட்டுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வருவீங்க இல்லையா? உங்களுக்கு நான் தெரிஞ்சவங்க கன்ஃபார்ம் இருக்காங்களா சிவா? கன்ஃபார்ம் ஆகிறோம்.
நான் இல்லை ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன கன்ஃபார்ம் பண்ணல. ம். ஒரு கோயம்புத்தூர்ல இருக்காரு, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவருக்கு இன்னொரு சென்னையில ப்ரோக்ராம். இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்கள பத்தி பேசுறேன். அப்படி நீங்க சென்னையில இல்லை இருக்கிறவங்கள இல்லை, பத்தி. அவர் வருவார். சென்னையில் எனக்கு யாரும் தெரியல ஜி இப்போதைக்கு. ஓகே ஓகே. அவங்களுக்குலாம் நம்ம 2 months அட்லீஸ்ட் 2 weeks நோட்டீஸ் கொடுக்கணும். அப்பதான் அவங்க வருவாங்க. நம்ம சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா அவங்க வரதுக்கு ம். வாய்ப்பு இருக்கு. நிறைய பேரால வந்து அந்த 6000 கூட வந்து ரொம்ப பெரிய வரணும்னு ஆசையா இருக்கு. அவங்களுக்கு தெரியுது வேல்யூ, பட் இருந்தாலும் வந்து அந்த அமௌண்ட் அவங்களால பே பண்ண முடியல. அதனால அவங்களால ம். கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 கால் வரைக்கும் பண்ணேன் நான் இந்த 2 நாள்ல. எல்லாரும் ஓ சரி என்ன உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்க. ஆனா தூரம் ப்ளஸ் வந்து அன்னைக்கு வந்து ஒரு கல்யாண நாள் போல இருக்கு. ஸோ ஓ அதனால ஓகே. எனக்கு ஒரு 5 பேர்கிட்ட மிஸ் ஆகுது. ம். ஓகே சார். மாணியப்பன் சார், ஹவ் ஆர் யூ? ஓகே. ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப் 2 வீக் 5ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நான் பேசியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட்டை 5.4.1 அண்ட் 5.4.2 ஓகேங்களா. இதில் வந்து கண்டென்ட் வந்து என்னோட வெப்சைட்டோட கண்டென்ட் இருக்கும். இது நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தீங்க, ஈவெண்ட்டுக்கு அப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு என்னோட டீம் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா. இதுதான் நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க் இதுக்கு முன்னாடி. பட் ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீக் அடுத்த வீக் அதை பண்ணல. ஏன்னா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அந்த ஈவெண்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. நான் முன்னாடி என்ன சொல்லுவேன், நீங்களே ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க சரியாக கொடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகே, அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் பண்ணுறேன். 5.4.1 அண்ட் 5.4.2 அங்கே 2 டாக்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்க சிவா, நீங்கள் உங்களுக்குலாம் சொல்கிறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஓகே. டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குது, அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும், என்னோட கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி உங்கள் கண்டென்ட்டை போடுங்க. 6 செக்ஷனுக்கு மேலே போடாதீங்க. ஓகே, 6 செக்ஷனுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் கம்மியாகுது, நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ 6 செக்ஷன் மேக்ஸிமம் என்னென்ன மேண்டேட்டரி செக்ஷன் நான் அங்கே சொல்லியிருப்பேன் வீக் 4ல. அந்த மேண்டேட்டரி செக்ஷன் மட்டும் வச்சுட்டு மீதி உங்களை பற்றி அபவுட் மீ, வை தே ஷுட் கம் டு யூ, அந்த மாதிரி செக்ஷன்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் தமிழில் போடலாம் இல்லை இங்கிலீஷில் போடலாம், அது உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் தமிழில் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த கிராமர்லாம் நீங்களே செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நானே வந்து உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஃபேஸ்புக் ஆடாக இருக்கட்டும், ஓகே. இதுவாக இருக்கட்டும், நானே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் எல்லாம், ஏன்னா நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா மாதக்கணக்கில் ஆகும். ஓகேங்களா. பட் இந்த 2 டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வில் டூ இட் ஃபார் யூ. பட் ஆஃப்டர் த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. கரெக்ட்டுங்களா. வீடியோ அதை பண்ணிடுவோம். ஓகே. அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த 2 டாக்குமெண்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். 5.4.1 5.4.2 ஓகே. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். சரி, உங்களுக்கு வந்து ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறோம், வேற என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஏதாவது மைண்டில் இருக்குங்களா உங்களுக்கு சார்? ஏதாவது நான் என்ன பண்ணணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த ஈவெண்ட்டும் பண்ணுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு பண்ணுறதுக்கும் நான் வந்து ரெடியாக இருக்கேன். என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? நான் வந்து ம். பேசலாமா ஜெகன்? சொல்லுங்க யுவராஜ். நான் அதாவது இன்னும் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணதுலயே அந்த சம் அந்த அடிஷனல் சம்திங், அது ஒரு ஒரு ஆப்ஷன், அதே என்னால இன்னும் கிளியர் பண்ண முடியல. பட் நீங்க அதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது நம்ம பார்த்து நான் பண்ணிக்கிறேன் சார், நான் பண்ணி கொடுக்குறேன் சார். அது 5000 அதனாலதான் எதுவும் மற்றபடி ஒண்ணும் இல்லை. மேபி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த வீடியோ எடுக்கிறது எப்படி நம்ம ஆமாம் வந்து ஆமாம் மேபி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா மற்றபடி டெக்னிக்கல் நீங்க பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. கரெக்ட். அதனால அதாவது ஒண்ணும் வீடியோ இல்லாம வெப்சைட்டே இல்லாம கூட நம்ம லீட்ஸ் எடுக்கலாம். நம்மளுக்கு அந்த வீடியோ தேவை. வெப்சைட் யாரா இருக்கலாம் தேவைன்னா நிறைய அட்வர்டைசிங் பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு அந்த வெப்சைட் தேவை. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த இதெல்லாம் எடுக்க முடியும். பட் நம்ம சின்ன அட்வர்டைசிங் பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ வாட்ஸ்அப் இருந்தாலே போதுமானது. நானே இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நானே வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன். அங்கேருந்து இன்ட்ரெஸ்டட்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். சில பேர் வந்து என்னை யாருன்னே தெரியாதவங்களே எனக்கு வந்து அடுத்த கால் பண்ண அடுத்த 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் பே பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில். ஓகே, இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் என்னோட வீடியோ போட்டேன், ஈவெண்ட் வீடியோ போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு இருக்கும். வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புவாங்க, அபவுட் த ஈவெண்ட்னு மெசேஜ் அனுப்புவாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, நான் யாருன்னே தெரியாமல் இருந்தால் கூட அவங்க வந்து இது நான் ஏன் பண்ணுறேன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து ஓகே நம்ம மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை கால் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நான் இருக்கிற
ஒர்க் ஷாப்க்கு வந்தவங்க லிஸ்ட்ல கால் பண்ண அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். கண்டிப்பா அவங்க எல்லாம் பே பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இருந்துச்சுன்னா, ஐ மீன் அவங்களுக்கு பேயிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பே பண்ணுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஜெகன்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க? சில பேர் வந்து கட் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஓகே. நிறைய பேர்கிட்ட கால் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஓகே அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன? அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே நீங்களும் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வந்து ஒரு காலிங் பெர்சன் இருந்ததுன்னா நான் என்ன சொல்லுவேன், தீபாவை கால் பண்ண சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடா இருந்தா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் கால் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும் வந்து அவங்க வந்து டெஃபினெட்லி தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாருன்னு தெரியும். அவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலாம் அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 டே 2 டேக்கு அப்புறம் கால் பண்ணுவேன். ஸோ நிறைய பேருக்கு நான் கால் பண்ணதுல வந்து என்ன ரெஸ்பான்ஸ்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதாவது 2, 3 லெவல் ஹை லெவல்ல இருக்காங்க. ஓகே அவங்க தே ஆர் டூயிங் பிசினஸ் இன் க்ரோர்ஸ். எனக்கு வந்து ரெயின்ட்ரி ஹோட்டலோட சிஇஓ கான்டாக்டே கிடைச்சது. ஓகே ரெயின்ட்ரி ஹோட்டல்ல தான் நம்ம பண்றோம். சுபா ரெட்டின்றது ரெயின்ட்ரியோட சிஇஓ. அவருக்கு வந்து அங்க ரூம்ஸ் ஃபில் பண்றது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. ஸோ அவரை போய் நாங்க மீட் பண்ண போறோம். இவரு வந்து அந்த கான்டாக்ட் எனக்கு இந்த ஆட்ஸ் மூலியமா தான் கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ அது நாங்க வீடியோ ஆட் போட்டதால தான் நம்மளுக்கு அது கிடைச்சது. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ ஆட் கண்டிப்பா உங்களுக்கு பக்காவா வந்து நான் ரெடி பண்ணி குடுத்துருவேன். 2 லொகேஷன் பிளான் பண்றேன். ஒண்ணு வந்து இன்டோர். அதாவது அந்த ரூம்க்குள்ள வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து பக்காவா இருக்கும் அந்த இன்டோர் பேக்கிரவுண்ட். அங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன். இன்னொன்னு வந்து அவுட்டோர். அவுட்டோர்ல வந்து பின்னாடி மரம் அதெல்லாம் இருக்கு. ஒரு பால்கனி மாரி இருக்கு. அந்த மரத்துல வந்து நீங்க போய் பேசுற மாரி இருக்கும். எல்லாம் அந்த மைக்கு, ரெக்கார்டிங் எக்யூப்மென்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவுட்டோர்ல வந்து உங்களுக்கு வந்து அ அந்த இது ப்ராப்ளம் இருக்கலாம். அ வெளியில ஏதாவது நாய்ஸ் நாய்ஸ். அந்த ப்ராப்ளம் வரும். அப்படி வந்துச்சு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நீங்க இன்டோர்ல கூட போய் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ 30 பேர்னா 1 ஹார்ல கிட்டத்தட்ட முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 2 ஹார்ஸ் ஆகும் செகண்ட் ஹாஃப்ல. 30 வீடியோவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பிளான். ஸோ அதுக்கு அந்த வந்து ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஐடியல் கஸ்டமர் கொஸ்டினர் உங்களுக்கு குடுத்துருக்கேன் இல்லையா? ப்ராப்ளம்ஸ், ஒரு ப்ராமிஸ், உங்களோட வெஹிக்கிள். அதாவது இப்போ ஸ்கிரிப்ட் மைண்ட்ல வச்சுட்டு வராதீங்க. அங்க டாக்ஸ் வராரு இல்லையா? டாக்ஸ் இஸ் அ பிஎன்ஐ ட்ரெய்னர். பிஎன்ஐ பிஎன்ஐ தெரியும் இல்லையா உங்களுக்கு? இல்ல தெரியும். என்டையர் தெரியும். பிஎன்ஐனா பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல். என்டையர் வேர்ல்டுல இருக்கு. தமிழ்நாடுல மொத்தம் 4 ட்ரெய்னர் தான் இருக்காங்க. 6 ட்ரெய்னர் இருக்காங்கன்னு சொன்னாரு. ஓகே. ஸோ அதுல அவர் ஒரு ட்ரெய்னர். ஸோ அவரு வந்து உங்கள பேச வச்சுருவாரு. அவரு எப்படின்னா, அ உங்களுக்கு ஏத்த மாரி அந்த ஸ்கிரிப்ட்ட மாத்துவோம். சப்போஸ் நீங்க ஏதாவது வந்து ஒரு வார்த்தைக்கு பேச முடியல உங்களால அப்படின்னா, அந்த உங்களுக்கு உங்க பெர்சனாலிட்டிக்கு ஏத்த மாரி அந்த ஸ்கிரிப்ட்ட மாத்தி உங்கள பேச வைப்பாரு. மத்தவங்க ட்ரெயினரோட நேம் என்ன சார்? என்னங்க சார்? ட்ரெயினர் திருச்சியில இருந்து வர்றாருன்னு சொன்னீங்களே சார், அவர் நேம் என்ன சார்? டாக்ஸ் மோகன் சார். டாக்ஸ். டாக்ஸ் மோகன். டாக்ஸ் மோகன். ஸோ அவர் ஓகே ஓகே, வந்து நான் பாக்குறேன். திருச்சி. ஓகே. நீங்க பிஎன்ஐல இருக்கீங்களா? எஸ் சார், மதுரை பிஎன்எல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கேன். ஓகே. அவர் வந்து என்டையர் தமிழ்நாடுக்கு ஆன்லைன் செஷன்ஸ்லாம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா மந்த்லி ஒரு பிஎன்ஐ செஷன் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே பாண்டிச்சேரியில வந்து ஹி கண்டக்ட்ஸ் த ஈவென்ட்ஸ் ஃபார் பிஎன்ஐ. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ நான் 4 அவங்க இயர்ஸ் இருக்கிறேன் பிஎன்எல்ல. என்னங்க சார்? ஓகே, ஓகே. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4 இயர்ஸ் தான் இருக்கிறேன். அது பாக்குறேன். ஆப்ல பார்த்தா தெரிஞ்சிடும் சார், யாரு என்ன பிசினஸ் நேர்ல பண்றா பார்த்தா எல்லாமே தெரியும். தெரிஞ்சிடும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். வெரி சார்ஜ். ஸோ இவர் தான் அது. ஓகே. ஆக்சுவலா நாங்க பிரைவேட்டா ஒரு ஈவென்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. அது பெங்களூர்ல பண்ணியிருந்தோம். இவர் தான் பார்த்திருக்கீங்களா? இல்ல, இதுல பாத்திருக்கேன் சார், வீடியோல பாத்திருக்கிறேன், நேர்ல மீட் பண்ணதில்ல. இருங்க நான் ப்ளே பண்றேன். Are you struggling to create videos? Are you having the fear of camera? டிஜிட்டல் ட்ரெயினரா இருக்காரு. சவுண்ட் வருதா? சவுண்ட் வருதுங்களா? Are you வருது சார். வர்றது கொஞ்சம் பிரேக் ஆகுது. உங்க நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பேசும்போதே கொஞ்சம் பிரேக் ஆகி தான் வருது. ஓகே, ஓகே. that you had inside you for so long in the form of video ads. இந்த இதுல போய் பாருங்க. இது ஆக்சுவலா இது வந்து நாங்க பிரைவேட்டா 1 to 1 பண்ண ஈவென்ட். ஸோ இங்க இப்படிதான் நடக்கும். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம பண்றது இந்த மாதிரி இருக்காது. ஒரே ஒரு ரூம்ல தனியா இருக்காது. பப்ளிக்கா இருக்கும். பட் இந்த மாதிரி நாங்க ஒரு ஈவென்ட் பண்ணியிருந்தோம் சென்னையில. சாரி பெங்களூர்ல.
ஸோ இவர் தான் டாக்ஸ். அவர் எப்படியும் உங்களை பேச வச்சிருவார். ஓகே, யாரா இருந்தாலும் அவர் இப்போ குழந்தையா இருந்தாலும் அவர் பேச வச்சிருவாரு. ஓகே, ஸோ இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவை? அதான் டெக்னிக்கல் நான் எப்படி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 2 டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு தேவை. ஆனால் உங்கள் கண்டென்ட் வந்து எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டென்ட் எல்லாம் மேக்ஸிமம் மக்கள் படிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு போனஸ் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணணும். ஏதாவது ஒரு பிடிஎஃப்ஓ இல்லை ஏதாவது ஒரு போனஸ் மாதிரி. அவங்க ஜாயின் பண்ண உடனே வந்து அவங்களுக்கு அந்த நான் என்ன போனஸ் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் எல்லாம் போனஸ் தான். ஓகே, அதே மாதிரி நீங்கள் போனஸ் மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணணும். ஒருத்தவங்களும் நீங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், இதுதான் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் யோசிங்க என்ன போனஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும், கண்டென்ட் ரெடி பண்ணணும். அப்புறம் வந்து அந்த சிவா அந்த 2 கண்டென்ட் டாக்குமெண்ட் அங்கே இருக்கு சிவா. ஓகே, 5.4.1 அண்ட் 5.4.2 ஓகே அது சார். வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரெடி ரெடி பண்ணு. பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஈவெண்ட் முடிஞ்ச அடுத்த வாரம் நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த இது பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி. ஓகே. ஓகே, ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அது நான் சொல்கிறேன், நான் ஈவெண்ட்ல சொல்லிடுறேன். என்னோட ஈவெண்ட்ல வந்து பக்காவா என்ன டேட்டா எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு யாராவது நம்ம எல்லாருமே பழைய ஆள் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் பாரதி மட்டும்தான் புதுசு. யாராவது வீடியோ ப்ரெசென்ட் பண்ணணுமா? யுவராஜ் சார். ஓகே, வீடியோ நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா? மாரியப்பன் சார், நீங்கள் வீடியோ பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே சார், அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. நான் உங்கள் வந்து we will tell you that whether that is very good or not. ஓகே, அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? நான் மியூட் பண்ணிடுறேன் எல்லாரையும். ஓகே சார். மியூட் பண்ணிடுறேன். நீங்கள் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகேங்களா? ஓகே சார். எல்லாரும் மியூட்டில் தான் இருக்காங்க, நீங்கள் மட்டும் தான் அன்மியூட்டில் இருக்கீங்க. உங்களை பின் பண்ணிடுறேன். ஆனால் உங்கள் பேக்ரவுண்ட்லாம் சரியில்லை சார். உங்கள் பேக்ரவுண்ட் ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மட்டும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் பேச. இப்போ சூப்பர், நல்லா இருக்கு சார். ஓகேங்க சார். நான் எழுதியிருக்கேன் சார், அதை அப்படியே வாசிக்கிறேன் சார். கண்டென்ட் மட்டும் வாசிக்கிறேன். ஓகே. I help homemakers of age 40 to 50 to get complete relief from low back using IHH therapy in less than 3 weeks without painkillers and surgery. Okay, sir. This is very good. This is an offer. Okay, I think we have already finalized this. Okay, இந்த ஆஃபர் நல்லா தான் சார் இருக்கு. Yes, sir. மறுபடியும் படிங்க சார். நாங்கள் we will give the feedback. I help homemakers of age 40 to 50 to get complete relief from low back pain using IHH therapy in less than 3 weeks without painkillers and surgery. Great, sir. It's very good. We will hear feedback from Sagairaj sir, Siva. So your first time present பண்றது மாரியப்பன், உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்கு சிவா and Sagairaj sir? யாராவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லலாம் சார். சார் எப்படி சார் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குங்களா? ஹோம் மேக்கர்ஸ் முன்னாடி பிஸிங்கிற வார்த்தை சேர்த்துக்கலாம் சார். சார் ஹோம் Okay. பிஸி. ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க மாரியப்பன் சார். ஓகே, யா சரி சார். ஓகே, மற்றபடி எல்லாம் அவர் அன்னைக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அது சொன்னதான் சொல்றாரு. நல்லா இருக்கு சார். மற்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இன்னும் தெரிஞ்சா நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சிவா, வாட் யூ திங்க்? சார் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா அந்த ஸ்க்ரீனை? ஏன்னா இங்கே மறந்துடுவாங்க. ஓகே, அதனால் ஷேர் பண்ண முடியுமா அந்த ஸ்க்ரீனை? ஐ ஹெல்ப். பட் நீங்கள் பண்ணது கரெக்டாக தான் இருந்துச்சு. அது ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆஃபர் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஓகே, சிவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் அதை ஷேர் பண்ணுங்க கண்டென்ட். வேலை கொஞ்சம் பிரேக் ஆச்சு எனக்கு. இல்ல நான் ஸ்கிரிப்ட் எழுதி தான் வச்சிருக்கிறேன். பட் ஓகே ஓகே சொல்றேன். I help busy homemakers of age 40 to 50 to get complete relief from low back pain using IHH therapy in less than 3 weeks without painkillers and surgery.
ஓகே ஜி. ஸ்கிரிப்ட் ஓகே. டெலிவர் பண்ற இன்னும் டெலிவரி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா ஓகே ஜி. ஓகே சார். ஓகே சார், திஸ் இஸ் வெரி குட் சார். இது ஆஃபர், இது வந்து ஆஃபர்ல போடுவோம். ஆனா வந்து ம். ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட வந்து சேஞ்ச் பண்ணுவோம் சார். ஓகே, ஸ்கிரிப்ட்னா நீங்க வந்து 60ல இருந்து 50ல இருந்து 60ல இருக்கிற ஒரு பெண்மணி அப்படின்னு தமிழ்ல பேசுவோம். ஓகே, ஆ, ஆ. உங்களுக்கு லோவர் பேக் பெயின் அதிகமா இருக்கா? அதனால வந்து உங்களால வீட்டு வேலை செய்ய முடியலையா? என்னோட ஐஎல்எச் தெரப்பி மூலியமா உங்களுக்கு அப்படின்னு சார். சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். இது நீங்க ம். ஆஃபர் பண்ணிட்டீங்க. ஸ்கிரிப்ட் இந்த ஓகே. மாதிரி புரியுதுங்களா? ஆ. தமிழ்லயே ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார். நீங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க சார். ஓகே. கொஞ்சம் லென்த்தியா இருக்கு பரவாயில்லையா சார்? ஆ நீங்க அதுதான் இங்க இருக்கிற ஆடியன்ஸை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஈஸியா இருந்தா பரவாயில்ல. இவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. கோ ஹெட் சார். நீங்கள் 35 வயதுக்கு மேற்பட்ட இல்லத்தரசியா? நாள்பட்ட முதுகு வலியினால தினசரி வீட்டு வேலை செய்யவே சிரமப்படுறீங்களா? கீழ் முதுகு வலியினால நிம்மதியா தூங்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? இடுப்பு வலியினால லாங் டிராவல் போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? தினமும் வலி மாத்திரை, இடுப்புக்கு போடுற பெல்ட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கோமேன்னு கஷ்டப்படுறீங்களா? இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வேணுமா? எங்களோட 10 வருஷ வெற்றிகரமான ஐஹெச்எஸ் தெரப்பி மெத்தட் மூலமா 3 to 4 வீக்ஸ்ல உங்களுடைய முதுகு வலியை நிரந்தரமா சரி பண்ண முடியும். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஓகே சார், கிரேட். நான் என்னோட ஃபீட்பேக் மட்டும் கொடுத்துட்றேன். ஆ, ஆ. நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் 4க்கு மேல சொன்னீங்க. அதை டாப் 2ஆ மாத்திருங்க, இல்ல 3ஆ மாத்திடுங்க. ஓகேங்களா? அது அந்த எது டாப் ப்ராப்ளமோ அதை 2ஆ மாத்திடுங்க. அப்புறம் ஓகே. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்க ஆஹ், முதுகு வலியிலிருந்து விடுபடுறதுக்கான முதலடியை எடுத்து வைங்க. கீழே இருக்க ஆ, லிங்க் ஆ. கிளிக் பண்ணி 30 நாளில் உங்க முதுகு வலியிலிருந்து விடுபடுவதற்கான முதலடியை எடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகே, ஓகே. அதுக்காக தான் அவங்க வந்து அந்த ஆக்ஷனே எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு இம்ப்ரூவ்மெண்ட் தான் சார் நீங்க பண்ணணும். ஆனா பிரசன்டேஷன்ல ஆ, ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதை நம்ம ஈவெண்ட்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஸ்கிரிப்ட் சரி சார். படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஓகே, நாங்க உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை நல்லா பண்ண வச்சிருவோம். சரிங்களா? பட் ஓகே, ஸ்கிரிப்ட் இஸ் ஃபைன். ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி தான் ஓகே. இருக்கும். ஓகேங்களா? சரி. ஆனா அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது நீங்க பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க, ஸ்கிரிப்டை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மைண்ட்ல எவ்வளவு இருக்கோ அது 30 செகண்ட்ல இருக்கிறதுக்கு ஈஸியா நம்ம மைண்ட்ல மனப்பாடம் வச்சு பேசிடலாம் சார். சரிங்களா? ம், ம், இல்ல அப்படின்னும் போது ம். டெலப்ராம்டர்ன்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்க பேசலாம். ஆமா. பட் அதுவும் நாங்க ஈவெண்ட்ல அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நாங்க பண்ண எல்லா வீடியோவும் அவங்க மைண்ட்ல இருந்து வர வச்சது தான். 2-3 டேக் எடுத்துக்கலாம். ம், 2-3 டேக் நீங்க எடுத்துக்கலாம். ஒரே ம், இதுல பேச முடியலன்னா 2-3 டேக் எடுத்துக்கலாம். பட் ஆனா வந்து கேமராவை ம், பார்த்து நீங்க பேசுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணும். நம்ம ஐடியல் கஸ்டமர் அவங்க ம், பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், அதுதான் ம். அவங்கள கன்வின்ஸ் பண்ணும். நீங்க படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கன்வின்ஸ் பண்ணாது. சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த ஸ்கிரிப்ட் ஓகே, இஸ் வெரி ஓகே, குட் சார். இதை நான் வந்து ஓகே. நம்ம அப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டைப் கிளாப் ஃபார் சரி மாரியா. சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, டைப் கிளாப். ஓகே, உங்களோட ஸ்கிரிப்டும் நல்லா இருந்துச்சு சார். நீங்க ஆக்சுவலா ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல தான் சார் அந்த கியூரியாசிட்டிலாம் கிரியேட் ஆகும். அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன் இருக்குல்ல, அந்த ஏஐடிஏ. அந்த அட்டென்ஷன் அவங்க ப்ராப்ளமை பத்தி பேசும்போது தான் அந்த அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அந்த கியூரியாசிட்டி, அந்த டிசைர் கிரியேட் ஆகுறது அந்த ஐஎல்எச் தெரப்பியில வந்து அந்த கியூரியாசிட்டி அண்ட் டிசைர் கிரியேட் ஆகும். கிளிக் த லிங்க் பிலோ, அந்த முதலடியை எடுத்து வைங்க உங்க ப்ராப்ளம்ல இருந்து இது ஆக அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணுன்றது தோணும். இது எல்லாத்தையும் 30 செகண்டுக்குள்ள பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் சார். சரிங்களா? நீங்க மதுரையை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. தமிழ்ல மதுரையில தானே இருக்கீங்க, அதை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் ஓகே. இருக்க போகுது. சரிங்களா? ஆனா அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என்கிட்டயே நிறைய இதெல்லாம் இருக்கு. நீங்க சரி சார். டாக்டர் தெரியணும். ஸ்டெதஸ்கோப் கூட எடுத்துட்டு வந்துருங்க சார். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க ம், உங்களை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்களுக்கு டாக்டர்னு தெரியணும். நீங்க ஸ்டெதஸ்கோப் யூஸ் ஓகே. பண்ணாதவரா கூட இருக்கலாம். ஆனா நான் என்னோட ம், ம். வந்தாங்க, அவங்க சொன்னேன். அவங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அவங்களுக்கு டாக்டர்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்றது? ஒயிட் கோட் போடலாம், இல்ல ஸ்டெதஸ்கோப் போடலாம். ஓகே, உங்க பின்னாடி வந்து அந்த டாக்டர் இதுல இருக்கிற அந்த இதெல்லாம் வைக்கலாம். இதெல்லாம் நான் ம், ம். சொல்லுவேன். ஓகேங்களா? பரவாயில்ல, நீங்க அந்த ஸ்டெத்தஸ்கோப்பு அந்த ஒயிட் கோட்டையும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரீங்க. உங்களுக்கு நல்ல ம். வீடியோ பண்ணணும்னு எங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வேலை செய்யணும் இல்லையா? அதுக்காக ரைட் சார், இதெல்லாம் எங்களால ரெடி பண்ண முடியாது. ஸ்டெத்தஸ்கோப் அண்ட் ஒயிட் கோட்லாம் ரெடி பண்ண முடியாது. நீங்க எடுத்துட்டு வந்துருங்க சார்.
சார் ஓகே. சார் இதை நீங்க நல்லா பேசும்போது இது வந்து வைரல் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு சார் மதுரை ஏரியால. ம் ம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வரும் சார். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இந்த ரெக்கார்டிங்ல போய் பாருங்க. நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க ஓகே அப்படின்னு. சார் நம்ம ஈவெண்ட்ல எடுக்கிற வீடியோவை நீங்க பாருங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேஷன். ஓகேங்களா? ஆஹ் அந்த 2 டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க சார். எஸ் சார் பிக் ஃபைலில் 2 டாக்குமெண்ட் இருக்கு. ஆட் டாக்குமெண்ட் அண்ட் இந்த டாக்குமெண்ட் வெப்சைட் டாக்குமெண்ட். வெப்சைட்ல என்ன கண்டென்ட் போடுறது ப்ளஸ் வந்து ம் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன கண்டென்ட் போடுறது. ஓகே. ம் டைட்டில்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். டைட்டில் வீடியோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். பட் ஆனால் கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஐலஸ் தெரப்பி உள்ள என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை ரெடி பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி ஸோ இதை நம்ம வந்து அடுத்த மாதம் லைவ்ல போட்டுருவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே. வேற யாரு சார்? யுவராஜ் சார் இதே மாதிரி. ஓகே. இதே மாதிரி உங்க இதுக்கு நீங்க பேசணும் சார். யுவராஜ் சார் புரியுதுங்களா? புரியுது sir. ரிமூவ் பின். உங்க ஐடியல் கஸ்டமருக்கு நீங்க எப்படி பேசுவீங்க இதே மாதிரி? அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க. டாப் 3 அந்த ஐடியல் கஸ்டமர்ல இருந்து டாப் 3 ப்ராப்ளம்ஸ் எடுங்க. இவர் பேசின அதே தான். ஆனா உங்க இண்டஸ்ட்ரிக்கு நீங்க அதை பேசணும். நீங்க 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆல்ரெடி நம்ம அதை பண்ணிட்டோம். பண்ணிட்டோம். அதே வச்சு நீங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணும் சார். நீங்க இப்ப சும்மா ப்ரெசென்ட் பண்றீங்களா ஒரு இது மாதிரி? ஆல்ரெடி போன வாரம் பண்ணேன் நான். அது same. ஓகே. ஓகே. ஸோ என்ன ஏன்னா ஃபீட்பேக்? புது புது ஸ்கிரிப்ட் நான் எதுவும் எழுதல. பட் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம்னால நான் ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதல. ஓகே. 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 ஸோ பட் பட் ஆஃபர் எழுதி கொடுத்தேன். பட் அதுவுமே கொஞ்சம் மாத்திக்கலாம் நீங்க. ம் அப்புறம் அது பத்தி நம்ம இன்னும் இது பண்ணல. ஓகேங்க சார். இப்போ பண்ணலாமா அந்த ஆஃபர்? நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்களா? நாங்க ஹெல்ப் பண்ண முடியும் சார். இது இல்லை சார் ஆஃபர். ஐ கேன் ஹெல்ப். ஓகே. நான் ஒரு நிமிஷம் நான் இதை உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இப்போவே. ஒரு நிமிஷம். எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் 3 ஒரு நிமிஷம். யுவராஜ் நீங்க இப்படி பண்ணீங்க இல்லையா? இருங்க நான் சொல்றேன். ஐ கேன் ஹெல்ப் அ பர்சன் ஹூ டோன்ட் நோ அபவுட். நீங்க வந்து எப்படி இதை எழுதணும் அப்படின்னா ஐ ஹெல்ப் என்ன ஏஜ் சார்? ஐ ஹெல்ப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸா எப்படி அந்த அந்த மிடில் ஏஜ் உமனா அப்படின்னு சொல்லிட்டு போடணும். மிடில் ஏஜ் மென். ஐ ஹெல்ப் ஒர்க்கிங் மென் ஏஜ் 30 to 40 போடலாம். ஓகே. நான் சாம்பிளுக்கு சொல்றேன். 30 to 40 டு பில்ட் அசட்ஸ். ஓகே. நீங்க வந்து 1 to 5 crore நீங்க வந்து இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்னு போடலாம் சார். ஓகே. நீங்க என்ன 1 to 5 crore இப்போ பாக்குறீங்க. ஏன்னா பேசிக் பீப்புள் வந்து இதுக்கு பண்ண மாட்டாங்க. ஐ ஹெல்ப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஏஜ் 40 to 50 டு பில்ட் அசட்ஸ் from 1 crore to go from to go from 1 crore to 5 crore, to go from 1 crore to 5 crore, 5 crore using my 50 30 20 framework னு போடுங்க. without spending lot of years, without spending lot of years. ஓகே. இதை நான் சாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க சார். இப்படி தான் இருக்கணும் உங்க ஆஃபர். அதாவது நீங்க சொல்ற விஷயத்த இப்படிதான் சார் சொல்லணும். அப்படிதான் மக்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க வந்து 1 to 5 crore போகணும் அப்படின்னும் போது நீங்க உங்க டார்கெட் செக்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ் இல்ல ரியல் எஸ்டேட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டார்கெட் பண்ணலாம். இப்ப இதையே வந்து ஐ ஹெல்ப் ரியல் எஸ்டேட் அவங்க கிட்ட தான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஐ ஹெல்ப் ரியல் எஸ்டேட் பீப்புள் இப்படி கூட நீங்க போடலாம். ஓகே. ஆஃப் ஏஜ் 40 to 50 to go from 1 crore to 5 crore using my 50 30 20 framework without wasting lot of years. புரியுதுங்களா சார்? இப்படி தான் சார் இருக்கணும். நீங்க இப்படி கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணீங்க இல்லையா அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதே விஷயத்த நீங்க இப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து ஷேர் பண்றேன் இதை வாட்ஸ்அப்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை வந்து நான் ஷேர் பண்றேன்.
புரியுதுங்களா? ஸோ இப்போ மத்தவங்க கிட்ட நான் இப்போ கேட்டனாலே சொல்லுவாங்க. இது 2த்தையும் நான் உங்களுக்கு அனுப்பிட்டு, இப்போ மத்தவங்க கிட்ட கேட்டாங்கன்னா, இதுதான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க ஐ ஹெல்ப்ன்னு இப்படி போட்டிருக்கீங்க இல்லையா? பாரதி அம்சர். ஓகே. ஐ கேன் ஹெல்ப் யூ. இத வந்து நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சார். இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா? அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. உங்களுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். கரெக்ட்டுங்களா சார்? சிவா வேற யாராவது உங்களுக்கு ஃபீட்பேக் குடுக்குறீங்களா? இந்த 2 ஆஃபர்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஹலோ. சிவா, சகாயராஜ் அத என்ன ரீட் எப்படி பண்ணிட்டு இம்ப்ரூவ் இருக்கேன். பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா? இது எப்படி இதுக்கு நீங்க வோட் பண்ணுவீங்களா? ஐ கேன் ஹெல்ப் யூ. அவருக்கு ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக்சுவலா யுவராஜ் சாருக்கு. அவர் தமிழ்ல மட்டுமே பண்ணி பழகுனவரு. அதனால தான் இப்படி எழுதியிருக்காரு. பட் ஆனா இங்க எழுதுனது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. என்ன பண்ண சொல்ல வராருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அத வந்து இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ எது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க சிவா? இதுவா? ஐ ஹெல்ப் எக்ஸ்பீரியன்ஸ்டு கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. குரூப்ல போட்டீங்களா அத? குரூப்ல போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம். பண்ண முடியல ஐ என்னால. ஹெல்ப் சேட்ல இருக்கு சார். ஓகே. சேட்ல I help experienced investors of age 40 to 50 to go from 1 crore to 5 crore by using 50, 30, 20 framework without spending out of years. I help real estate people of age. Okay, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா இருக்கு சார். 40 without last out of years. இது ரெண்டுமே நீங்க பண்ணதா ஜி? எது அவர் ரெண்டுமே பண்ணது? நான் பண்ணது. அவரு இத பண்ணியிருக்காரு. ஓகே. ஐ ஹெல்ப் யூ. ஓகே புரியுது. ஃபர்ஸ்ட்ல உள்ளது நல்லா இருக்கு ஜி. I help experienced investors. பட் அவரோட டார்கெட் செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம டிசைட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா சார் யுவராஜ் சார்? என்ன டார்கெட் செக்மெண்ட்னு டிசைட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அந்த டார்கெட் செக்மெண்ட்டை இங்க போட்டுருங்க. இங்க போட்டுட்டு இதை வந்து நீங்க உங்க ஆஃபரா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சார். இதுதான் ஒர்க் ஆகும். ஓகே. நீங்க எதிர்பார்க்குற டார்கெட் செக்மெண்ட் இதுதான். 1 CR to 5 CR போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி 1 CR இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்போ வந்து அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கிட்ட தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ் ஆஃப்டர் ஏஜ் 40க்கு அப்புறம் தான் வந்து அவங்க கிட்ட 1 CR இருக்கும். முன்னாடி வந்து இல்ல இருக்காது. சார். இல்ல 1 CR இருக்கிறத பத்தி நான் சொல்லவே இல்லை. ம் பட் அவங்க ஃபியூச்சர்ல 10 to 15 இயர்ஸ்ல 10ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள ம் 15வது வருஷம் அவங்களுடைய அந்த எண்டுல 1 கோடியில இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களால இப்ப இருந்து சேமிக்க முடியுன்ற கான்செப்ட் தான் நான் சொல்ல வர்றது. பட் அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கிறத பத்தி நான் சொல்லல. பட் இப்ப அவர்கிட்ட எதுவுமே இல்ல. அப்படின்னா ம் ஓகே. இப்ப அவர்கிட்ட எதுவுமே இல்ல. பட் அவர் இப்ப வந்து டிசிஷன் எடுக்கிறாரு. அல்லது இப்ப அவருக்கு ஐடியா இருக்கு. நம்ம வந்து ஒரு 15 வருஷத்துல நமக்கு 1 கோடி ரூபாயில இருந்து 5 கோடி ரூபாய் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. பட் அப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாது. அல்லது இந்த சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம ஒரு 15 வருஷத்துல நம்ம 1 கோடி ரூபாயில இருந்து 5 கோடி ரூபாய் உருவாக்க முடியுமா? 1 கோடி ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட், 2 கோடி ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட். பட் ஆனா நம்ம என்ன நமக்கு தேவை இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்போ ஓகே. அவங்களுக்கு இப்ப எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நம்மளோட அவங்க டிஸ்கஸ் பண்ணா அவங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் ஐடியாவை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய விஷயம். ஓகே. அப்போ வந்து நீங்க டார்கெட்டிங் செக்மெண்ட்டே நீங்க வந்து ஃப்ரெஷர் பீப்புளா 25லேருந்து 35 கேரியரை ஸ்டார்ட் பண்றவங்க கிட்ட வச்சிருக்கோம். ஓகே. அதுக்கு வந்து வேற மாதிரி ஆஃபர் எழுதணும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வேணா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் 1 CR to 1 CR. ஓகே. ஐ ஹெல்ப். நீங்க மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்கிட்ட போனீங்கன்னாவே அவங்களுக்கு வந்து 50, 30, 20 ஓரளவுக்கு தெரியும். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளா இருந்தா கண்டிப்பா 50, 30, 20 தெரியும் அவங்களுக்கு. பட் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து செகண்டரி தான். பட் அது வந்து வேற அவங்களுக்கு கொடுக்குற விஷயம். ஓகே. நமக்கு வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும்னு, அதாவது என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க பண்றதுன்னு தெரியாது. பட் இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும். பட் அதுக்குள்ள போறதுக்கு பயம் இருக்கும், கைடு இருக்காது. அதுதான் நாம பண்ண போறோம். ஓகே. அப்போ வந்து நீங்க வந்து டார்கெட் செக்மெண்ட்டே வந்து நியூ ஒர்க்கிங் பீப்புள். ஓகே. ஐ ஹெல்ப் எம்ப்ளாயீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஹெல்ப் எம்ப்ளாயீஸ் டு பில்ட் வெல்த். ஐ ஹெல்ப் எம்ப்ளாயீஸ் டு பில்ட் 1 CR வெல்த் இன் ஜஸ்ட் 15 years யூசிங் மை 50, 30, 20 ஃப்ரேம்ஒர்க் வித்தவுட் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏன்னா உங்க ஆஃபர் உங்க ஐடியல் கஸ்டமருக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்.
1 CR to 5 CRனா எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் எஸ்டேட் பீப்புள் அப்படி ஹை ப்ரொஃபைல் பீப்புளுக்காக போங்க. பட் பில்டிங் வெல்த் ஆஃப் 1 CR பில்ட் வெல்த் 1 CR in 10 years போடுங்க சார். அப்போதான் சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஐ ஹெல்ப் அது நான் டைப் பண்ணிடுறேன். ஐ ஹெல்ப் employees to build 1 CR wealth in just 1 year, sorry 10 years using my 50-30-20 formula framework போடுங்க. 50-30-20 framework without depending on traditional investment method. ஓகே, அப்படி போடுங்க. வித்தவுட் பார்ட்ல என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க சார். சரிங்களா? வித்தவுட் பார்ட்ல நீங்க மாத்தி போடணும். ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சாம்பிளுக்கு சொன்னேன். என்ன நீங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, எது இல்லாம அவங்க பண்ணுவாங்கன்றத மாத்தி போடுங்க. ஒரு 3 நாள் மாத்தி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஐ ஹெல்ப் எம்ப்ளாயிஸ் டு பில்ட் 1 CR வெல்த் இன் ஜஸ்ட் 10 years யூசிங் மை 50-30-20 ஃப்ரேம்ஒர்க் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல். வித்தவுட் மட்டும்தான் இதில் எனக்கு தெரிஞ்சு சரியில்லாதது. மற்றது வந்து இதெல்லாம் இப்படி போடலாம் நீங்கள். ஓகேங்களா? இதை சொல்ல முடியுமா உங்களால்? ஐ ஹெல்ப் எம்ப்ளாயிஸ் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து ஃபீட்பேக் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட் இன்வெஸ்டிங் நாலேஜ். வித்தவுட் இன்வெஸ்டிங் நாலேஜ். ஓகே, வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் அப்படி சொல்லுங்க. ஐ ஹெல்ப் எம்ப்ளாயிஸ் டு பில்ட் 1 CR வெல்த் இன் ஜஸ்ட் 10 years யூசிங் மை 50-30-20 ஃப்ரேம்ஒர்க் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் அப்படி போட்டுருங்க. புரியுதுங்களா? ஸோ என்ன நினைக்கிறீங்க சிவா அண்ட் சகாயராஜ்? எப்படி இருக்கு? மாரியப்பன் சார் நீங்க கூட சொல்லலாம் அவர் எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அங்க ஈவெண்ட்லயும் இதே தான் பண்ணுவோம். ஒருத்தரையும் நம்மளுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கினா தான் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஓகேங்களா? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ், அவ்வளவுதான். Built in 10 years framework without depending on traditional investment methods. நோ அது நான் சாம்பிளுக்கு எடுத்தேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ்னு அவர் சொல்லிட்டார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வித்தவுட் கரெக்ட். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் அவங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தே கேன் பில்ட் 1 CR. ஓகே, அதுதான் வந்து இந்த ஆஃபர்ல இருக்கு. ஸோ இது ஒர்க் ஆகும் சார் உங்களுக்கு. என்னை பொறுத்தவரையும் இது ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஐ ஹெல்ப் ஐடி எம்ப்ளாயிஸ்னு கூட போடுங்க. எந்த செக்மெண்ட் வராங்க உங்ககிட்டன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எம்ப்ளாயிஸை போடுங்க. ஐ ஹெல்ப் ஐடி எம்ப்ளாயிஸ் டு பில்ட் 1 CR வெல்த் இன் ஜஸ்ட் 10 years யூசிங் மை 50-30-20 ஃப்ரேம்ஒர்க் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ். இது பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நல்லா இருக்குச்சு மாரியப்பன் சார் நீங்களும் இல்ல அவர் எப்படி நீங்க உங்க மைண்ட்ல வேற ஏதாவது வரும் இல்லையா? இப்ப என் மைண்ட்ல வந்தது இது, உங்க மைண்ட்ல வேற ஏதாவது வரும் இல்லையா? அது யங்ஸ்டர்ஸ் நிறைய ஏர்ன் பண்றதுன்னா ஐடியை டார்கெட் பண்ணலாம் அவரு, காமனா சொல்லாம. ஏன்னா அவங்க பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு எப்படியும் இந்த சைடு இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் சைடு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு பிளான்ல இருப்பாங்க அவர் ஏர்ன் பண்றதுனால. அதனால அவங்களே அங்க மென்ஷன் பண்றது பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே சார், நீங்க போனஸா என்ன பண்ணலாம்னா அந்த 50-30-20 ஃப்ரேம்ஒர்க்கை பத்தி ஒரு சின்ன வீடியோ ஒன்று நீங்க பேசி ஒரு 10 நிமிஷத்துல அதை வந்து அவங்களுக்கு போனஸா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே போனஸா அனுப்பி விட்டுருலாம். ஏன்னா உங்களுக்கு 50-30-20 ஃப்ரேம்ஒர்க் நீங்க சொல்றீங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தெரியும்ட்டு. இங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எத்தனை பேருக்கு தெரியும்னு கேளுங்க. அது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியாது சார். நீங்க தெரியாது. ஓகேங்களா? இல்ல நிறைய விஷயம் இருக்கு. இல்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் ஒரு PDF ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு, அது பண்ண முடியும். இல்ல PDF ஃபைலோட நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக தான் வருவாங்க, உங்க ஃபேஸுக்காக தான் வருவாங்க. அதனால நீங்க ஒரு பேசி அந்த 10 செகண்ட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வேலை தான் உங்களுக்கு. அது உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே, செஷன் முடிஞ்ச உடனே இல்ல உங்ககிட்ட வந்த உடனே இந்த வீடியோவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துட்டு அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ போட்டுட்டு இதை போய் பாருங்க. அந்த வீடியோ எண்ட்ல கிளியரா கால் டு ஆக்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு அங்கே வந்து அவங்களோட இதெல்லாம் வாங்கணும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும் எப்படி கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் போட்டு நீங்கள் வந்து அங்கே இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டிங் செட் பண்ணுறதோ எப்படியோ அதை நீங்கள் பண்ணலாம் சார். ஓகேங்களா? ஸோ கிளியரா? ஓகே. ஸோ பாலமுருகன் நீங்கள் அவைலபிளா? டாக்டர் பாரதி கூட நான் இன்னும் 1-to-1 முடிக்கல, லாஸ்ட் டைம் தான் வந்தார். ஸோ எனக்கும் தெரியாது டாக்டர் பாரதியை பற்றி. ஹலோ சார், பேச முடியுமா உங்களால்? எஸ் சார். எஸ் சார், பாலமுருகன் சொல்லுங்க. உங்க வீடியோ ஏதாவது ரெடியா?
வீடியோ ஸ்கிரிப்ட் சார் வீடியோ இன்னும் ரெடி ஆகல சார். இன்கன்வீனியன்ஸ் இன்னைக்கு வந்து 4th இயர் ஆனிவர்சரி, அதுல வெளியே வந்துட்டேன். ஓகே 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 சார். ஓகே சார். மீட்டிங் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அட்டன் பண்ணேன் சார். ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். தட்ஸ் ஓகே. இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம ஈவெண்ட்ல வராது. வந்துட்டாங்க அப்படின்னா நீ ரெக்கார்ட் பண்ணி வெளியில போக முடியாது. ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யாருக்கு இல்லை சார்? சகாரா உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார். உங்க ஒய்ஃப் பேர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் சார். உங்க ஒய்ஃப் ஐடியில ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனா அதே கம்ப்யூட்டர் வச்சு பண்ணாரு. ஒரே நிமிஷம் நான் வாங்கி தரேன். ஓகே, மியூட் பண்ணிடுறேன் அவரை. சொல்றேன் சார். அதாவது உங்க ஒய்ஃப் பேர்ல உங்க ஒய்ஃப் ஐடியில ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் சார். ஏன் பாலமுருகன் சொல்லுங்க சார். எனக்கு இப்போ இது மீட்டிங் டிஸ்டர்ப் பண்றதுல எந்த விருப்பமும் இல்லை சார். எனக்கு ஒரு 2 டவுட் தான் சார். ஒன்னு வந்து அந்த சப்டொமைன் கிரியேட் பண்றோம்ல சார், அதுக்கு வீடியோ இருக்கா சார்? அதுல எடிட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா நீங்க நிறைய சப்டொமைன் கிரியேட் பண்ணிக்கலாம், தானாவே வரும். எதுல சார்? இதுல நம்ம கோடாடி அக்கௌண்ட்லயா சார்? கோடாடி அக்கௌண்ட்ல இல்ல, LMS சிஸ்டம் செட்டிங்ஸ்ல. கோடாடிக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஓகே, போயிட்டு இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்க மட்டும்தான் நீங்களா பண்ணிட்டு இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் என்கிட்ட பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா LMS சிஸ்டம் செட்டிங்ஸ் போயிட்டு ஓப்பன் கன்சாலிடேட்டட் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் பேஜ் போயிட்டு இங்க ஆட் நியூ சப் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பாலா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஆட் நியூ வெப்சைட் கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாலான்னு ஒரு சப்டொமைன் கிரியேட் ஆயிடும். ஓகே, ஓப்பன் பாலா வெப்சைட்னா இங்க பாத்தீங்கன்னா bala.jagankrishna.comனு இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் டெலீட் பண்ணிருக்கேன். சோ இந்த சப்டொமைனுக்கும் நம்ம இன்ஸ்டிங்ஸ் வாங்கணுமா சார்? இல்ல அது தேவையில்லை? எதுவுமே வாங்க தேவையில்ல சார். நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இந்த ஒவ்வொரு சப்டொமைனுக்கும் நீங்க SSL இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அது இங்க கீழேயே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் இது பார்த்தேன் நானே. வெளியே நம்ம மெயின்ல LMS செட்டிங் மெயின் இதுல வந்து சப்டொமைன் கொடுத்துருந்தீங்க இல்லையா? 3 சப்டொமைனுக்கு காலம் கொடுத்துருந்தீங்க. ஓகே, எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதனால இந்த இதை வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, மல்டிபிள். ஓகே, நீங்க எதுக்கு சப்டொமைன் கிரியேட் பண்றீங்க? அதாவது ஃப்ரீ ஒர்க் ஷாப்புக்கு தனியா, கோர்ஸுக்கு தனியா பண்ணலாம் அப்படிங்க. பெய்டுக்கு தனியா ஃபியூச்சர்ல சார். இப்ப இல்ல. இப்போ வந்து பியூர்லி ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான் கொண்டு போக போறேன். இதான் ஒன்னு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பாலமுருகன். சார் இப்போ ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான். இதுல லீடு நல்லா ஜென்ரேட் ஆகி இது ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து பெய்டு போகணும் இல்லையா? அது தெரிஞ்சு வச்சுக்காங்க. லீட் ஜென்ரேட் உங்களுக்கு வெப்சைட்டே தேவையில்லை. ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல தான் வந்து ஈஸியா லீட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல வந்து மேனுவலா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே நல்லா வராங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க வெப்சைட் சார். இப்போ அந்த வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ் பண்றோம்ல சார், நம்ம LMSல வந்துட்டு கான்டாக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்றோம் இல்லையா? அந்த செக்மெண்ட் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோ இது மெசேஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா போகாது. நாம ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணணும். அந்த ப்ரீசெட் மெசேஜ் மட்டும் நம்ம டைப் பண்ண தேவையில்ல, செட் பண்ணி வச்சா நம்ம அனுப்பிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்க அப்படியே இதுல அனுப்பிக்கோங்க. ஓகே சார். எனக்கு அப்புறம் அதுல ஆப்ஷன்ஸ் ஓகே, எனக்கு அதுல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கல்ல சார்? அது என்னது? டூப்ளிகேட் கான்டாக்ட், இன்வாலிட் நம்பரு, லெவல் 1 லெவல் 2 இதை வந்து நம்ம மாத்திட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மெசேஜும் வந்து மாறிக்கும். அப்படிதானே சார்? பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது 1 இல்ல 2 மெசேஜ் தான் சார் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா வர்றவங்க ஃப்ரீன்னா பெய்டுன்னா பேமெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, பேமெண்ட் முடிச்சவங்க இருப்பாங்க. பேமெண்ட் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் அனுப்பணும், முடிச்சவங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பணும். இந்த 2 இதுதான் பண்ணணும். மற்றதெல்லாம் நீங்க லைவ்ல தான் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அந்த நீங்க நிறைய இந்த என்னது டேட்டா என்ட்ரி லாகின் கிரியேட் பண்ணிட்டு அந்த லாகின் மற்றவங்களுக்கு கூட கொடுத்து அந்த ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட பண்ணலாம். ஓகேங்களா? பட் அதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் உங்க வீடியோ நல்லா வரணும். ஓகே, இந்த வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு சார். ஒரு 2-3 வீடியோ எடுத்தேன், அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. திரும்ப இன்னைக்குதான் போயிட்டு மறுபடியும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஓகே, உங்க ஐடியல் கஸ்டமர்ல இருந்து எடுத்து நீங்க இங்கேயே வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
எப்படி அதை இல்ல பெட்டர் சார் பண்ணலாம் அப்படின்னு இப்போ சொல்லி. இப்ப நான் அந்த ஆனிவர்சரிக்காக வெளியே வந்திருக்கேன் சார். சரி, இப்ப நான் ஓகே. வெளியே கடையில இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எடுத்து இது அதை பண்ணுங்க, நான் முடிச்சுட்டு குரூப்ல போடுங்க. நான் இது குரூப்ல போட்டு விடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே. ஸோ ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஸோ அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணலாம், அந்த அந்த டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ண ஆரம்பிங்க சிவா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்படும், உங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட் தேவைப்படும். ஸோ அது ஓகே மட்டும் ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஸோ எனக்கும் வேறு யாராவது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களையும் சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சார் மாரியப்பன் சார், அவங்கள கூட கூப்பிட்டு வாங்க. சிவான்னு யாரோ ஒருத்தவங்க சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஜெயா, அந்த கஸ்ட் டிக்கெட்லாம் அவங்க கூப்பிட்டு வாங்க. இல்லை அவங்களுக்கும் வீடியோ பண்ணணும் அப்படின்னா அந்த மெயின் டிக்கெட்லேயே கூப்பிட்டு வாங்க சார். எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார், எப்போ வருவாங்க, எனக்கு லிஸ்ட்டு வேணும். ஓகே, அதுக்காக. ஓகேங்களா சார்? யா. யுவராஜ் சார், உங்களுக்கு நீங்கள் கந்தசாமி கூப்பிட்டு வரீங்களா இல்லை எப்படி சார்? நான் சொல்லிடுறேன் சார். நான் ஒரு உங்களுக்கு புதன்கிழமை நான் சொல்லிட்டுறேன்னா. ம் எனக்கு முன்னாடியே சொல்லுங்கள், அவருக்கும் வீடியோ பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுங்க, நாங்கள் அவருக்கும் ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகட்டும், ஓகே உங்கள் கூட வரட்டும். ஓகே. ஸோ ஓகே சார். ஸோ வேற சகாரா சார், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க, அது தேவை. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் சார் ஃபேஸ்புக்கில். உங்கள் பேரில் மறுபடியும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, உங்கள் ஒய்ஃப் பேரில் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா? யா. ஸோ டாக்டர் பாரதி வரல. ஓகே சார் நான் சொல்லவா? சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எங்கத ஊர்? நான் வந்து ட்ரிச்சி சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 25 இயர்ஸா அந்த இது செல் தெரப்பி, எனர்ஜி ஓ, நீங்க தானே? தெரப்பின்றது. ஆக்சுவலா பாரதி அப்படின்றது இன்னொருத்தர் பாரதின்னு வந்திருக்காரு, அவரு நினைச்சு. ஆக்சுவலா அது திருச்சி தானே? ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்கல்ல இல்ல இங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், ஓகே. நீங்க வரீங்க இல்ல எதுக்கு? ஆமா சார், புக் பண்ணியாச்சு சார். புக் பண்ணியாச்சு. ட்ரெயின்லாம் புக் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா சார்? யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த சார் எனக்கு இருக்காங்க சார், ஒரு 50 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வெப்சைட் அவங்கள்ட்ட காமிச்சாதான் அவங்க எல்லாம் வருவாங்க. 50 ஏன்னா பேர் அந்த மாதிரி சார்? அவங்களுக்கு இல்ல இல்ல வீடியோ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா அப்படின்றவங்கள மட்டும் நீங்க சார், நான் வந்து பிரீமியம் டூல்ஸ் வித்துக்கிட்டு இருக்கேன் சார். அதுல வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. அதுல ஒரு நான் இத பத்தி பேசினேன், அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க வெப்சைட்டை காமிங்க, எப்படி போகுது என்னன்னு பார்த்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் உங்கள்ட்ட அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஏன்னா அவங்க நான் வந்து 2 வருஷமா பிரீமியம் டூல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து இப்ப இந்த சோசியல் லீக்ல கூட கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நம்மள்ட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க குரூப்ல, அவங்க கம்யூனிட்டியில. நானும் அதுல ஜாயின் பண்ணியிருந்தேன். அதனால அவங்க நம்மள அவரு ப்ரோலாம் நீங்க எது டூல்ஸ் வேணா இதுல வித்துக்குங்க கம்யூனிட்டியில அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதனால நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கேயே வந்து சில பேர் இந்த மாதிரி லேண்டிங் பேஜ் வேணும், லேண்டிங் பேஜ் இது வேணும்னாங்க. சரி நாம பார்த்துட்டு சொல்றேன்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா புஷ் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால வேணான்னு சொல்லிட்டு நம்ம இல்ல இது இல்ல இல்ல பண்றோம். நான் அந்த லேண்டிங் பேஜ் அந்த விஷயத்துக்கே போகல. வீடியோ, அவங்க வீடியோ மார்க்கெட்டிங்ல வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்ற ஒரே ஒருத்தரை மட்டும் கூட்டுவாங்க சார், அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் என் நம்மளுக்கு பையன் கூட வருவான் சார். அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவனும் டிஜிட்டல் இதுதான் பண்றான். ஆனா இவனுக்கு அவனை கூட்டிட்டு வரேன், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் சொல்லுவான், கொஞ்சம் பண்ணி இது பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். உங்க பையனுக்கு வந்து அந்த கஸ்ட் டிக்கெட் பே பண்ணிருங்க சார். ஓகேங்களா? அது அந்த கஸ்ட் டிக்கெட் சார் 3000 rupees இருக்கும். ஓகே, அது வந்து உங்க பையனுக்கு மட்டும் பே பண்ணி. என்ன வயசாகுது அவருக்கு? அவனுக்கு 24 வயசு ஆகுது. ஓகே, அவர் பேர் சொல்லிட்டு தீபாக்கு கால் பண்ணிட்டு அந்த கஸ்ட் ஆஃப் பாரதின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் வரும். ஸோ அது அவருக்கு பே பண்ணிருங்க சார். கூட்டிட்டு வாங்க, ஒன்றும் அவருக்கும் தெரியும் இல்லையா? ஓகேங்க சார். சரி சார். ஓகேங்க சார். உங்க பையன் பேரையும் இதுவும் சொல்லிட்டு தீபாக்கு சொல்லிடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்மா வருவார் அவரு? இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு இது கொஞ்சம் நடக்க முடியாது, அது மாதிரி கொஞ்சம் இதா இருப்பேன். அதனால அவன் எப்பயுமே மெட்ராஸ் வரும்போது அவன் கூட வந்துருவான், என்னோட தான் இருப்பான். அங்க சோசியல் லீக்ல கூட அங்கதான் வந்து இருப்பான். அவன் ஒரு செக்ஷன் நடந்தப்ப அங்கதான் அவங்க ஆபீஸ்லயே இருக்க சொல்லுவாங்க.
ஸோ சரின்ட்டு சோஷியல் நான் லீகல் போய் அட்டன் பண்ணீங்களா நான் நேற்று? நான் அதுக்கு போகல சார். அது எனக்கு தேவையில்ல. அது தேவையில்லாது. 14,000 ரூபா அது வெட்டி. அதனால எனக்கு அது நாட் இன்ட்ரெஸ்ட். அதனால போல. அவங்க கூப்பிட்டாங்க, நான் தான் போல. ஓகே ஓகே சார், ஓகே சார். சார் இங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு பெஸ்டா ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துருங்க சார். நான் சரிங்களா? ஒயிட் ஷர்ட் தான் சார் எப்பயுமே. ஒயிட் ஒயிட் ஷர்ட் ஷர்ட் போட்டுப்பேன். ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஒயிட் ஷர்ட் அது எப்பயுமே ஒர்க் ஆகும். ஓகே, ஒயிட் ஷர்ட்லயே வந்துருங்க. சரிங்களா? நான் எப்பயுமே கிளாஸ் எடுக்கிறது ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் தான். 25 வருஷமா அப்படிதான் எடுத்திருக்கேன். ம் ஓகே. அதனால அது மாதிரி தான் இருக்கும். வேற அந்த கோட் ஷூட் எல்லாம் போடுறது இருக்கு. நான் இருந்தாலும் போட மாட்டேன். பெரிய பிரம்மாண்டமா வாங்க மாட்டேன். ஓகே சார். பிரம்மாண்டமா காட்ட தேவையில்ல. ஆனா கொஞ்சம் அழகா எக்ஸ்பிரசிவா காட்டணும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே Okay. ஓகே சார். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. யாராவது இந்த ஃபோட்டோகிராஃபர் யாராவது தெரியுங்களா? ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் சென்னையில். ஏன்னா அங்கே எடுக்கிறதெல்லாம் நல்லா வீடியோ எடுக்கணும். சிவா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா? எனக்கு ஒரு ஆள் இருக்காரு ஜினா. இப்பதான் என் கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறாரு. அவர்கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன். ஒரு மூவிஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வீடியோகிராஃபர். நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். யா, ஸோ பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே. நான் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு இமேஜ் ஆட் போட்டேன் ஃபேஸ்புக்கில். ஒரு 3 நாள் போட்டேன், ஒரு லீடு கூட வரல. இப்போ இப்போ நம்ம லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஆட் போட்டு ஜென்ரலாக கேட்குறேன் இன்ஃபர்மேஷனுக்காக. ஒரு இமேஜ் ஆட் போட்டு இமேஜ் ஆட் போடாதீங்க சிவா. இல்லை இமேஜோட வீடியோட லேண்டிங் பேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவங்க இப்போ வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கூகுள் ஃபார்ம் மாதிரி போட்டு அதை லிங்க் பண்ணலாமா அந்த ஆட் கூட? இல்லை எப்படின்னா உங்கள் எல்லாமே ப்ரீமியமில் முன்னாடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ப்ரீமியமில் 6க்கு அப்புறம் 7.11 அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு 7.11. ஓகே. ஹவு டு ஆட் அ வாட்ஸ்அப் நம்பர் டு ஃபேஸ்புக் பேஜ். ஓகே, ஓகே. கன்வர்ஷன் கேம்பெயின் இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கிரியேட் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். ஓகே, 7.11 முடிச்ச உடனே 7.15 பண்ணணும் நீங்க. ஹவு டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் கேம்பெயின் 7.11ம் 15ம் மட்டும்தான் நீங்க பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து 3 ஃபார்மேட்ல நீங்க கிரியேட் பண்ணணும். ஹொரிசாண்டல், வெர்டிகல் அண்ட் ஸ்கொயர். ஓகே, நான் உங்களுக்கு ஈவெண்ட்ல சொல்லுவேன். நீங்க வந்து ஸ்கொயர்ல மட்டும் பண்ணுங்க. ஸ்கொயர்ல மட்டும் பண்ணி ஓகே. 200 rupees is the budget. ஓகேங்களா? வாட்ஸ்அப்க்கு 200 rupees per day is the budget. ஓகே, அதுக்கு மேல போடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 200 rupees பட்ஜெட் இருந்தா போதுமானது. 200 rupeesக்கு வந்து யூ வில் கெட் அரௌண்ட் 4 or 5 லீட்ஸ். தமிழ்ல அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா டார்கெட்டிங்லாம் வந்து கரெக்டா தமிழ்நாடு மட்டும், தமிழ் மட்டும் சொல்லுங்க. ஓகே, பர்சோனஸ் அப்படின்னும் போது யூ வில் கெட் லீட்ஸ். ஓகே, ஸோ இன்னும் இமேஜ் ஆட் காட்டுங்க. நான் வந்து ஆக்சுவலாக நான் என்னோட ஆட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னு இருக்கு. நான் அந்த ஈவெண்ட் முடிச்ச உடனே நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். ஓகே, அனுப்பிச்சு விடுங்க. என்னோட டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, அது நான் ஃபார்முலேட் பண்ணணும். என்னோட கேன்வால இருக்கு எல்லாம். நான் ஆக்சுவலாக ஐ வில் நாட் சஜஸ்ட் ஒன்லி இமேஜ் ஆட். 1 வீடியோ ரன் ஆகணும், 1 இமேஜ் ரன் ஆகணும். அப்படி ரன் பண்ணும்போது என்ன ஆகுது சிவா, இமேஜ் தான் வந்து எல்லாருக்கும் காட்டுறாங்க. ஓகே, வந்து இமேஜ் 2வது வாரத்துல இருந்து 3வது வாரத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வீடியோ தான் பார்க்கணும். 2வது வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க இமேஜ் பார்ப்பாங்க. என்ன ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா 2-3 நான் இப்போ வந்து கோல்டு காலிங் பண்ணிட்டு இருக்கேன். கோல்டு காலிங்னா என்னன்னா, என்னை பத்தி யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட நான் கால் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நீங்க பேசுறது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னாங்க. 2 பேரு நீங்க என்ன பேசுனீங்களோ அதை நான் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோக்கு போனேன் அப்படின்னாங்க. 2 பேர். ராம்குமார் சொல்லியிருந்தாரு. ராம்குமார்னா எனக்கு யாருன்னே தெரியாது. என் ஒர்க் ஷாப்புக்கும் வந்ததில்லை. ஒரு என்ன பார்த்ததே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து அவர் வந்து வாட்ஸ்அப்ல வந்தாரு. கால் பண்ணேன். அவர் வந்து நீங்க சொன்னதை நான் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ போனேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி சின்னதா நம்ம கிரியேட் பண்ணோம் சிவா. ஓகேங்களா? அது இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ஜி. இதுல LMS அனுப்பிச்சிருக்கேன்.
இங்க உங்க போட்டோ போட்டிருக்கலாமே சிவா, ஏன் நீங்க உங்க போட்டோ போடல? ஓகே. இந்த மாதிரி வீடியோ, இந்த மாதிரி இது வந்து உங்க போட்டோ இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கனெக்ட் ஆவாங்க. ஓகே. நீங்க வந்து நீங்க தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சமாவது தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஷூர் ஷூர். டேட் அண்ட் இது போடக்கூடாது, டேட் போடக்கூடாது. ஏன்னா ஒரே ஆடை நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இந்த ஆடை நீங்க யூஸ் பண்ண போறது இல்ல. ஆனா ஒரு ஆட் வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணணும்னா இது போடக்கூடாது. இங்க உங்க போட்டோ நல்ல போட்டோ, நம்ம அப்படியே ஈவெண்ட்ல நல்ல போட்டோ எடுத்துருவோம். அதை நீங்க போட்டுக்கலாம். கோட்லாம் போட்டுட்டு 3-4 கோட் நானே எடுத்துட்டு வருவேன். அது வேற போட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரீ. ஓகே, இது ஓகே. ஆனா நம்பர் போடாதீங்க, வாட்ஸ்அப் குரூப்பும் போடாதீங்க. உங்க வாட்ஸ்அப் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். கம்பேஷனேட் என்ன டைட்டில்னு தெரியல. கம்பேஷனேட் கம்யூனிகேட்டர்ஸ். ஓகே. கெட் ரெடி டு ஸ்பீக் இங்கிலீஷ் இன் 30 days. டைட்டில்ஸ்லாம் அப்படிதான் இருக்கணும். ஓகே. நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் சிவா. ஓகே, சொல்றேன். இந்த டைப் ஆஃப் ஆட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வராதுதான். வாட்ஸ்அப் குரூப். ஓகே, நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஓகே, என்னோட ஆட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோட டெம்ப்ளேட்டை பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா, ஓகே, ஸோ என்னோட டெம்ப்ளேட் ஒன்று காட்டுறேன் பாருங்க. கெட் த சிஸ்டம்ஸ் தட் கலெக்டிவ்லி அக்வயர்ட், இந்த மாதிரி தான் இருக்கணும். தட் இஸ் வில் பி a clear கால் டு ஆக்ஷன். ஒரு பட்டனு எவ்வளோ at 0, நீங்கள் ஃப்ரீன்னா at 0 INRனு போடணும். 0 INRக்கும் ஃப்ரீக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் 0 INRனு போடணும். இங்கே 199 கட் பண்ணிட்டு 0 INR நீங்கள் போடணும். grow your business digitally and become profitable in 6 months. ஓகே, இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நிறைய ஆட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்படின்னா கெட் ரெடி ஃபார் யுவர் இன்ஜினியரிங் அட்மிஷன் இன் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி யூசிங் அ நியூ டூல். உங்களோட டூல் என்ன அது இருக்கும். ஓகே, ஜாயின் மீ ஆன் GCS லைவ் செஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போடணும். இவருக்கு வந்து எப்படி எத்தனை கன்சல்டேஷன்ஸ் வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் பெய்டு கன்சல்டேஷன்ஸ். ஒரு மாசத்துக்கு இவருக்கு 40 to 50 கன்சல்டேஷன்ஸ் வருது. ஃபேஸ்புக் ஆட் மூலயமா தான். ஓகே, மே 25 இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பெய்டு கன்சல்டேஷன். ஓகே, 25ஆம் தேதி அவர் வந்து ஏதோ ஒரு வெபினார் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 14 கன்சல்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, இவர் ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஈவெண்ட்டுக்கு வருவார்னு தான் நினைக்கிறேன் அவரு. பட் ரொம்ப பிஸியான டைம்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் நீங்க கிரியேட் பண்ணணும் சிவா. ஓகே, நான் வந்து பர்சனலா நான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா இருக்காரு. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, இது பாத்தீங்கன்னா ஹிந்தி, இது மராத்தி, இது ஹிந்தி, அதே கண்டென்ட் தான். ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதே கண்டென்ட் தான். ஓகேங்களா? இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இவர் வந்து அதே கண்டென்ட்டை இந்த மாதிரி வெர்டிகலா கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே கண்டென்ட்டை இந்த மாதிரி ஹொரிசாண்டலா கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இது 3ம் போடும்போது ஆட் காஸ்ட் கம்மியாகும். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்கொயரை மட்டும் போடுவீங்க, ஆனா ரீச்சே கிடைக்காது. ஆமா. நான் வீடியோவே 3 இதுல போடுவேன். வெர்டிகல், ஹொரிசாண்டல், இது. ஓகே, அந்த ஓகே. ஸோ நான் எல்லாமே நான் உங்களுக்கு ஈவெண்ட்ல வந்து கரெக்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து லீட்ஸும் சேல்ஸும் நல்லா கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம் சிவா. ஓகேங்களா? ஓகே ஓகே, யா. ஸோ செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதில் இப்போ கமெண்ட் போடுங்க. சரி, யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கூப்பிட்டுட்டு வாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகணும். ஓகே, ஜஸ்ட் சும்மா சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு வராதிங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த செஷன் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ பாய். எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம வில் see next week. ஓகே சார். சகைரா சார், யுவராஜ் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். பாய்.